இங்க பிரச்சனை என்னன்னு சொன்னா அரசியல் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு முழுக்க அரசியலே பேசுவதுதான் இங்க பிரச்சனை. ஆரம்பத்துல இருந்து குற்றச்சாட்டுகள் அரசியல் தானே விடுறாரு. அதுக்கான பதில் சொல்லுங்க. ஐயா எப்படி அறிக்கை அரசியல் விடுறாரு அப்படிதான் எல்லாரும் பேசுறாங்க. நான் சொல்றேன் அரசியல் என்ன அரசியல்னா மக்கள் நலன் சார்ந்து எழுப்பக்கூடிய விஷயங்கள் தான் அரசியல். இப்ப நாங்க கேக்குற கேள்வி, நீங்க ஏன் சைலண்ட் அரசா இருக்கிறீங்க? சென்ட்ரல் வாட்டர் போர்டு கமிஷன் 29ஆம் தேதி கொடுத்ததுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கல. 1ஆம் தேதி பாருங்க, நான் உங்களுக்கு கிளீனா சொல்றேன். சென்ட்ரல் வாட்டர் போர்டு கமிஷன் தென்பெண்ணை ஆற்றுல இவ்வளவு வெள்ளம் சொல்லி எடுத்து டோருக்கு நான் கொடுக்கிறேன் சார். சென்ட்ரல் நான் உங்களுக்கு தரேன் சார், நீங்க எடுங்க, நான் தரேன், எடுங்க. 50 சென்டிமீட்டர் மழை பெய்யும் சொல்லிருக்காங்க சார். நான் கேக்குறேன் 50 சென்டிமீட்டர் மழை பெய்யும் சொல்லிருக்காங்க. நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து மடை மாத்தாதீங்க. உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க மடை மாத்தாதீங்க. நான் கேக்குற கேள்விக்கு கேள்வியை கேட்க விடுங்க சார். கேள்வியை கேட்க விடாம நீங்க பதில் சொல்லுங்க சொல்றாரு. 29ஆம் தேதி அரசாங்கம் தூங்கிட்டு இருந்ததா? ஆமா, அதுதான் சொல்றேன். தூங்கிட்டு தான் சொல்றேன். தூங்கிட்டு தான் சொல்றேன். வச்சு ஏடிஎம்கே கவர்மெண்ட் மாதிரி தூங்கிட்டு செம்பரமாகத்தை திறந்து விட்டோமா? ஒண்ணுமே கிடையாது. ஏடிஎம்கே தூங்கிட்டு கோட்டை விட்டாங்க, நீங்க மூச்சிட்டு இருந்தே கோட்டை விட்டீங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். நீங்க மூச்சிட்டு இருந்தே கோட்டை விட்டீங்க. வாட்டர் ரிலீஸ் வந்து நடந்துருக்கு. இன்னைக்கு பாதிப்பு இருக்கா இல்லையா? இன்னைக்கு பாதிப்பு இருக்கா இல்லையா? நான் கேட்க சொல்லுங்க. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தான்றீங்கல்ல. அவர் என்ன சொல்றாரு? 50 சென்டிமீட்டர் இப்போ நீங்கள் வந்து விழுப்புரமோ திருவண்ணாமலையோ ஊத்தங்கரையோ ஒரே நேரத்தில் எக்ஸ்ட்ரீம் ரெயின் வந்தது, அதை பற்றின அலர்ட் இல்லை. ஒரு இரவுல வரும்போது அந்த தண்ணி என்ன வைக்க முடியும், அதே ஆபத்தா மாறும் ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறாரு. அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. நாங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தோம், அரசு இயந்திரம் இயங்குதுன்றீங்க. 1ஆம் தேதி மழை பெஞ்சது, இன்னைக்கு 3ஆம் தேதி. இன்னைக்கு சாப்பாடு இல்ல, கம்பளி இல்ல, பெட்ஷீட் இல்லன்னு உங்க கூட்டணி கட்சி எம்எல்ஏ தான் சொல்றாரு. என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தீங்க? இன்னைக்கு உணவு இல்ல, எங்களுக்கு குடிக்க தண்ணீரும் உணவும் தான் அப்படின்னு கேக்குறாரு. அப்ப என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தீங்க? கணேஷ்குமார் 1ஆம் தேதி நான் கேள்வி கேட்க விடுங்க சார். கேள்வி கேட்க அவர்கிட்ட பேசுவோம்ல. 1ஆம் தேதி சாயங்காலம் மலையில நிலச்சரிவு ஏற்படுது. 2ஆம் தேதி சாயங்காலம் தான் தேசிய பேரிடர் குழுவே அங்க வருது. அப்ப கிட்டத்தட்ட 12 மணி நேரம் கழிச்சு தான் ஒரு தேசிய பேரிடர் குழு அங்க வந்து சேருவதற்கு. அப்ப என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அங்க எடுத்துட்டீங்க? இதெல்லாம் கேள்வி கேட்க வேண்டிய விஷயம் தானே. நாங்க கேட்பது 29ஆம் தேதி தெளிவா கொடுத்திருக்கு. உங்களுக்கு நீங்க கேக்குறீங்க பாருங்க என்ன கொடுத்திருக்கீங்க. சாத்தனூர் டேம் மென்ஷன் பண்ணி கொடுத்திருக்காங்க. எல்லா டேமும் சொல்லிருக்காங்க சார். அவங்க மேற்கு மண்டல வரைக்கும் சாத்தனூர் ஸ்பெஷலா மென்ஷன் பண்ணிருக்காங்க. இன்கிரீஸ்ட் இன்ஃப்ளோ இஸ் எக்ஸ்பெக்டட் இன் மேஜர் மீடியம் ப்ராஜெக்ட்ஸ் such as சாத்தனூர் டேம், கும்கி, பூண்டி எல்லாம் சொல்லிட்டு ரிலீஸ் மே பி டன் ஆஃப்டர் இன்ஃபார்மிங் டவுன் ஸ்ட்ரீம்ஸ் அப்படி 29ஆம் தேதியே உங்களை திறக்க சொல்றாங்க. நீங்க ஏன் திறக்கல? நீங்க ஏன் திறக்கல? 30,000 கண்ணாடி வரும்போது 15,000 கண்ணாடி திறப்பீங்க. 60,000 வரும்போது 30,000 கண்ணாடி. ஐயோ, 1,00,000 என்ன செயல்பாடு? என்ன சாப்பாடு போட்டல எடுத்து பாமக ரோட்டுக்கு போய் கொடுத்துட்டு வந்து பேசுறாங்க. அது வேற. அரசாங்க பொறுப்பு வேற. வரதுக்கு முன்னாடி எங்க தலைவர் போயிட்டார் சார். பேசறனா பேசுங்க. முதலமைச்சர் வரதுக்கு முன்னாடி எங்க தலைவர் போயிட்டார் சார். உங்க முதலமைச்சர் வரதுக்கு முன்னாடி எங்க தலைவர் நீங்க தான் லேட்டா போனீங்க. கணேஷ் உங்களுக்கு பதில் இல்ல, அதனால கணேஷ் நீங்க நாகராஜ் அவருக்கு பதில் இல்ல. உங்களுக்கு பதில் இல்ல. நீங்க நடவடிக்கை எடுக்க போட்டு விட்டுட்டீங்க. கணேஷ் நம்ம முதலமைச்சர், அவரு தமிழ்நாட்டின் முதலமைச்சர். உங்க முதலமைச்சர் உங்களுக்கு இல்லையா? அவரு மீண்டும் தான் உங்களுக்கு முதலமைச்சர் இல்லையா? ஆரம்பத்துல பிரதமர் நமக்கான பிரதமர், முதலமைச்சர் நமக்கான முதலமைச்சர். அப்படி பிரிக்க முடியாது. சரி, வர கேள்வியை நம்ம அந்த உரிமையில கேக்குறீங்க. ஆரம்பத்திலே நான் ஒண்ணா தான் வந்தேன். விவாதம் ஆரம்பிக்கும் போது எல்லாம் ஒண்ணா சேருவோம்னு சொன்னோம். நீங்க தான் பிரிச்சு விடுறீங்க. நீங்க வேண்டாம்.